வணக்கம் மக்களே, இது ரமிலாவின் ஆர்கானிக் கார்டன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தக்காளி தாங்க பார்க்க போகிறோம். அறுவடை தக்காளி மிளகாய். இப்போ பாருங்கள், நம்ம நாட்டு தக்காளி ஒன்று இருக்குது, அதை நம்ம பறிச்சுக்குவோங்க. ஒன்று தான் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா தொம்மை தக்காளி, அதாவது பெங்களூர் தக்காளிங்க. இந்த அறுவடை பாருங்கள், அதாவது தக்காளி தாங்க நம்ம தோட்டத்தில் இது வரலாம் நிறைய காய்ச்சி இருக்குது. அதிகமான அறுவடைன்னு பார்த்திங்கன்னா தக்காளி தாங்க நம்ம அறுவடை. பாருங்கள், நல்லா சிகப்பாக நல்லா இருக்குது. அதேமாதிரி தக்காளி ஒவ்வொன்றும் ரொம்ப பெருசாக வருதுங்க. இந்த பெங்களூர் தக்காளி நான் இது வீட்டில் கழிவு இருக்கிறீங்களா, அதிலேருந்து கிடைச்ச செடிங்க தான் இதெல்லாம். இது கொஞ்சம் செங்காயாக இருக்குது, இதை நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பாருங்கள், 5 தக்காளி இருக்குது. 5 தக்காளி எடுத்தாச்சு. அடுத்தது மிளகாய் பாருங்கள். இந்த செடி நான் பல்லாவரம் சந்தையில் வாங்கினதுங்க. இது 20 ரூபா. ஒரே இதில் 2 செடி வச்சு கொடுத்தாங்க. இந்த மிளகாய் பாருங்கள், ரொம்ப குட்டை குட்டையாக இருக்குது. அதாவது இந்த மிளகாய் நல்ல செம காரத்தன்மை உள்ளது. அதாவது இந்த மோர் மிளகான்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம தயிருக்கெல்லாம் சைடு ஐட்டில் வச்சு சாப்பிடுவோம்ல, தாளிச்சி மோர் மிளகா, ஊறுகாய் மிளகா போடுவாங்க இல்லையா, அந்த ரகத்தை சேர்ந்தது இது. ஆனால் செம்ம காரங்க, இது செம்மையாக காரம் இருக்குது. ஆனால் கலர் பாருங்கள், நல்ல ஒரு டார்க் க்ரீன் இல்லாமல் லைட்டு க்ரீன். இந்த மிளகாய் குட்டை ரக மிளகாய், நல்லா கார மிளகாய். இது தாங்க இந்த செடியில் நான் இப்போ பறிக்கிறது. அறுவடைன்னு பண்ணால் ஃபஸ்ட்டு அறுவடை. இன்னும் ஒரு 3 மட்டும் நான் அதில் கிள்ளிட்டேன். அதனால் இப்போ ஃபஸ்ட்டு சரி, அந்த 3 மட்டும் நான் எதுக்கலைன்னா சாமிக்கிட்ட வைக்கிறதுக்காக அந்த 3 கிள்ளி நான் வச்சேன். சரி, அது ஃபஸ்ட்டு காய்ச்ச காயின்றதில்ல. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நல்ல தட்டு நிறைய இருக்குது பாருங்கள், அதெல்லாம் பிஞ்சாக இருக்குது. நம்ம அதெல்லாம் அடுத்த அறுவடையில் நம்ம பார்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு தட்டு. அடுத்ததும் நம்ம பார்க்க போகிறது பாருங்கள், மிளகாய் தாங்க. இது கொஞ்சம் நீட்டு மிளகாய், ஆனால் இது டார்க்கு க்ரீனாக இருக்கும். இதை நம்ம கொஞ்சம் இது பண்ணிவிட்டு பறிச்சுட்டு நான் ஒதுக்கிட்டு காட்டேன் பாருங்கள் வச்சு. பாருங்க, உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பார்த்தா தெரியும், இந்த கலருக்கு அந்த கலருக்கும் என்ன கலர் இருக்குன்ட்டுன்னு. இது இதுவும் பல்லாவர சந்தையில் தாங்க கட்டாக வாங்கினதுங்க. இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா, டார்க்கு க்ரீன். அடுத்தது குச்சி மிளகாய். நீங்களாம் இதை காந்தாரி மிளகான்னு சொல்லுங்க, வானம்பாத்து மிளகான்னுங்க, நாங்கள் இது குச்சி மிளகான்னுங்க. இது இப்போ நான் டவுல் போட்டு பறிக்கிறேன், ஏன்னா கீழே நல்லா ரெட்டு கலராக இருக்குது மிளகாய். டவுல் ஒயிட்டாக போட்டால் நம்ம வெட்டி பார்த்தா நல்லா கலர்ஃபுல்லாக தெரியல இல்லையா, அதனால் செடியை படுக்க வச்சுட்டேன். படுக்க வச்சுட்டு ஒவ்வொன்றா வெட்டின்னு இருக்கிறேன். காற்று வேறு நிறைய அடிச்சுன்னு இருக்குது. பாருங்கள் எவ்வளோ மிளகாய் பாருங்கள். நம்ம தோட்டத்தில் தக்காளி மாதிரியும் இதுவும் ஒரு அறுவடை தாங்க, செம்ம அறுவடைங்க. முடிஞ்சால் நான் ஒரு 1.25 கிலோ இதுவரை நான் பறிச்சிருப்பேங்க நம்ம தோட்டத்துலேருந்து. இந்த மிளகாய் மட்டும் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இந்த மிளகாய். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் மிளகாய், தக்காளி, நம்ம காந்தாரி மிளகாய் தாங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துருங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் தான் நான் அடுத்த வீடியோவில் நான் திருத்திக்க முடியும். ஓகே, பாய் மக்களே. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.